இருக்கணும். சரியா? சரி வா. லாரி சிந்து மேல மோத வந்த சம்பவம் எதிர்பாராம நடந்துச்சா இல்ல திட்டமிட்டு அப்படி நடந்துச்சா சந்தேகமா இருக்கேன். மது, சொல்லுங்க சித்தி. என்ன ஸ்கூலுக்கு ரெடியாகி ஊஞ்சல்ல உட்காந்து ஏதோ தீவிர யோசனையில இருக்க? ஏன் உன் முகம் கூட ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? என்னாச்சுடா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சித்தி இருக்கு? இன்னைக்கு நான், வித்யா, அவங்க அண்ணன் அர்ஜுன் 3 பேரும் மூவிக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓ, எங்கேயும் இவ்வளவு சீக்கிரமே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லது நல்லது. இப்படி எல்லாம் நடக்கணும்னு தான் உன் ஸ்கூல்ல வந்து சேரத்துக்கு நான் வித்யாக்கு ஐடியா கொடுத்தேன். ஏய் மது, நீ அவங்க கூட சேர்ந்து படத்துக்கு போறது நல்ல விஷயம் தானே? அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க 3 பேரும் சேர்ந்து படத்துக்கு போறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எப்பவுமே அவங்க தான் சித்தி எனக்கு செலவு பண்றாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்கிட்ட பணம் இல்ல. அந்த வருத்தம் தான் சித்தி இப்ப எனக்கு. அப்படியே உன்னை குத்துனா பாரு. ஏன் சித்தி? பின் என்ன, உனக்கு தான் நான் இருக்கேன்ல. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேக்குறத விட்டுட்டு என் ஃப்ரெண்டுங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? அதுக்கு இல்ல சித்தி, நீங்க எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட அடிக்கடி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நல்லா இருக்காதுல்ல. அதுவும் இல்லாம நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு செவந்தி அம்மாக்கோ நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சா என்ன திட்டிட்டு அமைதியா இருந்தா பரவாயில்ல. நீங்க தான் எனக்கு எடுக்கிறீங்கன்னு உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்க கூடயும் சண்டை போடுறாங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கல சித்தி. இங்க பாரு மது, ஏன் விஷயத்துல நீ இப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது. நான் தான் உனக்கு எப்பவும் சொல்றேன்ல, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி. அதோட 2K கிட்ஸோட மனநிலைய புரிஞ்சவ. இந்த வீட்ல 1000 பிரச்சனை வரும், அதெல்லாம் சித்தி பாத்துக்குவேன். அதுக்காக நீயே கவலைப்படுற? அதெல்லாம் நீ மைண்ட்லயே ஏத்திக்க கூடாது. உனக்கு எப்ப எது வேணும்னாலும் என்கிட்ட நீ தயங்காம கேளு, ஓகேவா? சரிங்க சித்தி. உண்மையாவே எனக்கு அம்மா இருந்திருந்தா கூட உங்க அளவுக்கு என் மேல பாசம் காட்டுவாங்களான்னு தெரியல. என் மேல எப்பவுமே இதே நம்பிக்கையோட இரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்கறேன். சரி, ஸ்கூல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு படத்துக்கு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட தியேட்டருக்கு போனா உள்ள விட மாட்டாங்களே, என்ன பண்ணுவ? சித்தி, அதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி ஸ்கூல் பேக்ல ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். அதை நாங்க மாத்திட்டு தான் தியேட்டருக்கே போவோம். நான் அவங்களுக்கு செலவு பண்ண முடியலையேன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே உனக்கு அந்த ஃபீலே வேண்டாம். இரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இந்த மது வெச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் சித்தி. ஹே மது, பணம் கொடுக்கறத பாத்துட்டாளா? இனி மூச்சு விடாம 3 மணி நேரம் பேசுவாளே. ஐயோ கடவுளே. இவ எதுக்கு இப்ப உன்கிட்ட பணம் கொடுத்தா? ஹேய், உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. ஏமா செவந்தி, என்ன பணம் அது இதுன்னு மதுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? பூர்ணி இவளுக்கு பணம் கொடுத்தா மாமா? ஏண்டி கொடுத்தான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏமா, அம்மா கேட்டா ஏன் என்னன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? பணம் எதுக்கு வாங்குவாங்க தாத்தா? யாராவது காரணம் இல்லாம வாங்குவாங்களா?
அந்த காரணம் என்னன்னு தானே செவந்தி உன்கிட்ட கேக்குறாங்க. அத சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், பணம் கொடுத்தது நான் பக்கத்துல தானே நிக்கிறேன். என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். பாவம் சின்ன புள்ளிய கேள்வி கேட்டு குடஞ்சுகிட்டு இருக்க. நீ நல்லவளா இருந்திருந்தா செவந்தி மது கிட்ட ஏன் பணம் வாங்குனன்னு கேட்டப்பவே அதுக்கு நீ பதில் சொல்லிருக்கணும். சரி இப்ப சொல்லு, ஏன் பணம் கொடுத்த? ஆம், மது ஏதோ முக்கியமான ஸ்கூல் நோட் புக்ஸ் சார்ட் பேப்பர்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னா, அதுக்கு தான் பணம் கொடுத்தேன். மது, உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட தான் கேட்டிருக்கணும். எதுக்கு நீ இவகிட்ட பணம் கேட்டு வாங்குன? எனக்கு உங்ககிட்ட கேட்க விருப்பம் இல்ல, அதனாலதான் சித்தி கிட்ட கேட்டேன். ஸ்கூல் சம்பந்தமா உனக்கு எது வேணும்னாலும் இது நாள் வரைக்கும் உங்க அம்மா தானே உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கா. இன்னைக்கு என்னமோ புதுசா இவகிட்ட பணம் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, உங்க மருமக நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வேற வேலை போய் பார்க்க போறாங்க. நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லி எரிச்சல் கிளப்பாதீங்க பாட்டி. எதை நான் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ண மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் காலையில ஸ்கூலுக்கு போக போறோமே டென்ஷன் ஆக வேண்டாம் தான் நான் பூர்ணி சித்தி கிட்ட பணம் வாங்கினேன். இந்த பாடுற கண்ணு, அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ இப்படி எதுவும் பேசக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே. ஏமாமா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மது இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு தேவையானதை இங்க யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். மது செவந்திக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கும். அந்த உரிமையில தான் நான் மதுக்கு பணம் கொடுத்தேன். மது விஷயத்துல நீ அப்படியெல்லாம் உரிமை எடுத்துக்க தேவையில்ல. அது வேண்டவும் வேண்டாம். இவ ஏன் பொண்ணு, இவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நான் இருக்கேன். இனிமே நீ இவளுக்கு எதுக்கும் பணம் கொடுக்க கூடாது. மது, அந்த பணத்தை இவகிட்ட திருப்பி கொடு. உனக்கு வேண்டிய நோட்டு சார்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன். நீங்க எதுவும் எனக்கு வாங்கி தர தேவையில்ல. அதான் சித்தி கிட்ட பணம் வாங்கிட்டேன்ல, அதனால நானே கடைக்கு போய் வாங்கிக்கிறேன். ஏய் மது, 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 மடி. அத பணத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல. மது, ஏய், மது, லஞ்ச் பாக்ஸ் ஆவது எடுத்துட்டு போ. என்ன இவ லஞ்ச் பாக்ஸ் கூட வாங்காம போறா? விடு சிந்து, அரவிந்தும் நந்தினியும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பலாம். பாத்தீங்களா உங்க பேத்தி எப்படி மதிக்காம போறான்னு? ஈஸ்வரி, ஸ்கூல் புக்கு வாங்குறதுக்கு நீ கொடுத்தா என்ன, யாரு பணம் கொடுத்தா என்ன, இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு.